நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். இன்றைக்கு கர்த்தர் நம்மளோட பேசுகிற வார்த்தை யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7வது வார்த்தை. கடைசி பகுதி இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது: நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு. அப்படி என்று யோசுவாவுக்கு தேவன் சொன்ன வார்த்தை. எவ்வளவு அருமையான வார்த்தை பார்த்தீங்களா? இன்னைக்கு நீங்க எங்க போக போறீங்க, என்ன காரியங்களை செய்ய போறீங்க, என்னென்ன விஷயங்களை நீங்க செய்ய போறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, நீங்கள் போகிற இடம் எல்லாவற்றிலும் புத்திமானாய் நீங்கள் நடந்து கொள்வீர்கள். புத்தியற்றவர்களாக நடந்து கொண்டிருக்கலாம். நிறைய பேர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, என்ன நீ இப்படி இருக்கிற, புத்தி இல்லாம பேசுற, நீ பேசுறதுல ஏதாவது நியாயம் இருக்குதா, ஏன் நீ படிக்காத முட்டா பையன் மாதிரி பேசுற அப்படின்னு கூட உங்களை பார்த்து திட்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்கிறார். எப்படிப்பட்ட அற்புதம் தெரியுமா? நீங்கள் போகிற இடத்துல எல்லாம், நீங்கள் பேசுகிற இடத்துல எல்லாம் என்னென்ன காரியங்கள் எல்லாம் குறித்து நீங்க அப்ரோச் பண்றீங்களோ, மற்ற இடத்திலே நீங்கள் அதை குறித்து விளக்கம் கொடுக்கிறீர்களோ, அல்லது அதனை குறித்து நீங்க மார்க்கெட்டிங் பண்றீங்களோ, அதுல எல்லாவற்றிலும் கர்த்தர் உங்களுக்கு புத்தியை தருவாராக. அப்போ நான் இதுவரைக்கும் புத்தி இல்லாதவனா இருந்தான்னு நினைக்கீங்களா? அப்படி நீங்க கேட்கலாம். உங்களுடைய கேள்வி எனக்கு கேட்கிறது. ஆனால் நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் இன்னும் அதிகமான யுக்திகளோடு கூட கூடிய பேசக்கூடிய புத்தியை கர்த்தர் தருகிறார். யோசுவா புத்தி இல்லாதவன் அல்ல. யோசுவா மோசேக்கு கீழாக இருந்து கொண்டு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு விலகாதவனாய் காணப்பட்டான். அவனுக்கு தான் கர்த்தர் சொல்லுகிறார், இத்தனை லட்சம் ஜனங்கள் இருக்கிறார்களே, இவர்களை எப்படி நடத்த போகிறேன் என்று நீ கலக்கத்தோடு இருக்கிறியா? உன்னால இதெல்லாம் சமாளிக்க முடியாது. உனக்கு கீழே இருக்கிறவங்களை உன்னால மேய்க்க முடியாது. உனக்கு கீழே இருக்கிறவங்களை உன்னால ஒருமிச்சு கொண்டு போக முடியாது. அதுக்கு தேவையான ஞானம் இடத்துல இல்ல. அவங்கள விட நான் எந்த விதத்திலும் புத்தி உள்ளவன் அல்ல என்று நீ யோசிச்சுட்டு இருக்கிறியா? நான் உனக்கு சொல்லுகிறேன், இன்றைக்கு நீ அவர்களுக்கு முன்பாக நீ எல்லாவற்றிலும் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படியான புத்தியை நான் இன்றைக்கு தருகிறேன். நீங்க பேசுகிற வார்த்தையை கேட்ட உடனே மற்றவங்க சொல்லுவாங்க, பரவாயில்ல, இவங்க சொல்ற ஐடியா நல்லா இருக்கே, இப்படியே செய்யலாமே, இதுதான் புத்திமான். நீங்க சில காரியத்தை நீங்க இப்படி செய்யுங்க நீங்க சொல்லுவீங்க, அவங்க சொல்லுவாங்க, ஆமா இவர் சொல்ற மாதிரி செஞ்சா நிச்சயமா நல்லா இருக்கும் அப்படின்னு அவங்க அதை எடுத்துக்குவாங்க. இதுக்கு பேர் தான் புத்திமான். சில விஷயத்துல ரொம்ப குழப்பமா இருக்கும். நீங்க போய் சொல்ற வார்த்தை அவங்களுக்கு உடனே எஸ் தட்ஸ் ரைட், இது சரி, நீங்க சொன்னது சரி என்று சொல்லுகிற அளவுக்கு உங்கள் வார்த்தையிலே தேவன் அப்படிப்பட்ட ஒரு கிருபையையும் அப்படிப்பட்ட ஒரு வல்லமையும் இன்றைக்கு உங்களுக்கு தருவார். ஏதோ சைக்காலஜிக்கலா உங்களை டியூன் பண்ணல. வேத வார்த்தை உங்களை பார்த்து சொல்லுகிறது, நீங்கள் இன்றைக்கு போகிற இடங்களில் எல்லாம் என்னென்ன காரியங்களை குறித்து நீங்கள் பேசுகிறீர்களோ, எந்தெந்த காரியங்களை குறித்து மற்றவரிடத்தில் நீங்கள் பகிர்ந்து கொள்ளுகிறீர்களோ, அவைகளிலே உங்களுடைய புத்தியை பார்த்து ஜனங்கள் ஆச்சரியப்பட போகிறார்கள். அப்படிப்பட்ட காரியத்தை தேவன் உங்கள் மூலமாக செய்ய போகிறார். நீங்கள் செய்கிற காரியமாக இருக்கலாம். பரவாயில்ல, நீ புத்தியா இந்த காரியத்தை செஞ்சுட்ட, இன்னைக்கு எப்படி நீ இதை கரெக்டா செஞ்சுட்ட, நீ மாத்திரம் இப்படி செய்யலன்னா இன்னைக்கு நம்ம இவ்வளவு பெரிய பிரச்சனை நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும், சந்திக்க வேண்டியிருக்கும் என்று சொல்லி நீங்கள் செஞ்ச காரியங்களை குறித்து அவர்கள் எல்லாரும் உங்களை குறித்து பெருமையாய் பாராட்ட போகிறார்கள். இன்றைக்கு அது நடக்கும். யோசுவாவை கர்த்தர் அப்படித்தான் செஞ்சார். எல்லாருக்கும் முன்பாகவும் எப்படி மோசேக்கு பயந்தார்களோ அதே பயத்தையும் அதே மரியாதையையும் தேவன் யோசுவாவுக்கு ஏற்படுத்தி கொடுத்தார். எப்படி? இந்த புத்திமானாய் நடந்து கொள்வதிலே யோசுவாவுடைய பேச்சு மாறிவிட்டது, யோசுவாவுடைய பார்வை மாறிவிட்டது, யோசுவாவுடைய அப்ரோச்மெண்ட் மாறிவிட்டது. காரணம், இது பரத்திலிருந்து வந்தது. இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு அப்படி செய்வாராக. நீங்க படிக்கிற இடங்களிலே கர்த்தர் அப்படி செய்வார். நீங்க வேலை பார்க்கிற இடங்களிலே கர்த்தர் உங்களுக்கு செய்வார். உங்க குடும்ப வாழ்க்கையிலே கர்த்தர் இன்றைக்கு செய்வார். எல்லாவற்றிலும் இன்றைக்கு நீங்கள் புத்திமானாய் நடந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதை மாத்திரமல்ல, உங்களுடைய பெயரையும் கர்த்தர் இன்றைக்கு மேன்மைப்படுத்துவார். எந்தெந்த இடத்துல எல்லாம் புத்தியற்று பேசினீர்களோ அந்த இடத்திலிருந்து தேவன் உங்களுக்கு ஒரு பெரிய நன்மையை செய்வார். விசுவாசியுங்கள். இந்த நாளை முழுவதும் தேவன் என்னை புத்தியாய் நிரப்பியிருக்கிறார். நான் பேசுகிற காரியங்கள்
குறைவாக இருந்தாலும் அதை சரியாக பேசுவேன் என்று விசுவாசியுங்கள். நான் தேவையில்லாத வார்த்தைகள் இன்றைக்கு பேச மாட்டேன் என்று சொல்லுங்கள். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் என் வாய் விட்டு பிரியாமல் இருக்கட்டும். நான் வேத வசனத்தை நான் அதிகமாக வாசிக்க 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 தேவன் எனக்கு நல்ல புத்தியை தருவார் என்று விசுவாசியுங்கள். நீங்கள் வேத வசனத்தை நன்றாக படியுங்கள். தேவன் இயற்கைக்கும் அப்பாற்பட்ட புத்தியை உங்களுக்கு கொடுத்து இன்னைக்கு உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.